இன்டர்நேஷ்னல் பிராண்டோட எல்லாமே சோப் ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணியாச்சு. பெரிய பையனுக்கு ஸ்கின் எனக்கு பிடிக்கல. அந்த வயசுல இருக்கும் ஒரு குழந்தை ஸ்கின் இப்படி இருக்கணும், அப்படி இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியாச்சு, அவ்வளோ நல்லா வரல. இவங்க எல்லாரும் மேல நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஃபைனலி என் குழந்தைக்கு கொடுத்தாச்சுக்காக சோப்ஸ் எப்படி பண்ணணும், அவருக்காக ஷாம்பு எப்படி பண்ணணும், அது எல்லாமே கற்று அதோட ரிசல்ட் பார்த்தா ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. சிங்கம் இருக்கும், ஹிப்போபோட்டமஸ் இருக்கும், டைனோசர்ஸ், கார்ஸ், ஐஸ்கிரீம், அந்த ஷேப்ஸ் எல்லாமே. அது என்னோட பிக்கெஸ்ட் டெடிகேஷன். இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி ஒரு ப்ராடக்ட் பண்றாங்க, எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்றாங்க. அப்போ my money, his money is also mine. எவ்வளோ வேலை செஞ்சாலும் 10,000 பேர் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 100 people வாங்கினாலே உங்களுக்கு 1 lakh வந்துடும். வீடு இருக்கு, 10 கோடியில கார் இருக்கு, 100 கோடி பேங்க்ல கூட இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃப்ளைட்ல போனா பாம்பு பிளாஸ்ட் ஆயிடுமான்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? மஞ்சள் எடுத்து இப்படி வச்சுப்பாங்க. எது இருந்தாலும் அது கிளீன் ஆகுதா? இப்போ யாரு பண்றாங்க? காஸ்மெட்டிக் இந்த பிராண்ட் நீங்க இது ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த ஐடியா இப்போ வந்து அகைன் அதோட தீமே கூட நேச்சர் பேஸ் பண்ணி தான் இல்லையா? பிகாஸ் ஆஃப் தட் இட்ஸ் ஹெர்பல், எல்லாமே ஆயுர்வேதா. அண்ட் அது கூட காரணம் என் குழந்தை தான். ஏன்னா நான் ரொம்ப ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் பிராண்டோட எல்லாமே சோப் ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணியாச்சு 2.5 வருஷம். ஆனால் பெரிய பையனுக்கு ஸ்கின் எனக்கு பிடிக்கல. லைக் ஒரு 2.5 வருஷம் அந்த வயசுல இருக்கும் ஒரு குழந்தை ஸ்கின் இப்படி இருக்கணும், அப்படி இல்லை. ஸோ ஐ ஸ்டார்டட் வாட்சிங் வீடியோஸ். நான் எல்லாமே யூடியூப்ஸில் எல்லாமே வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த டைமில் நான் முன்னாடி நிறைய பாடி பட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. ஸோ நான் நினச்சிட்டு ஓகே நான் தான் ட்ரை பண்ணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அவருக்காக ஐ லேர்ன் பேக்கிங் ஆல்சோ ஃபார் தெம். ஸோ அந்த மாதிரி நான் சொன்னேன் ஓகே நான் பேக்கிங் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம், இது கூட ட்ரை பண்ணிக்கலாம், கொஞ்சம் சிமிலர் தான் இருக்கு அப்படி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியாச்சு, அவ்வளோ நல்லா வரல. ஐ கண்டினியூட் 6 months. நான் வீட்டிலே தான் எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இவங்க எல்லாரும் மேல நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஃபுல் ஃபேமிலி காப்பிரைட்ஸ் எனக்கு தான், பேட்டன்ட் ரைட்ஸ் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இவங்க மேல, என் ஸ்டாஃப் எல்லாருக்கும் ட்ரை பண்ணீங்க எப்படி இருக்கு ட்ரை பண்ணீங்க அப்படி சொல்லி 6 months ஹோம் ரெமெடி லைக் ஆக்சுவலி பேஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலி என் குழந்தைக்கு கொடுத்தாச்சு, எல்லாமே பர்ஃபெக்ட் பண்ணி அவருக்காக சோப்ஸ் எப்படி பண்ணணும், அவருக்காக ஷாம்பு எப்படி பண்ணணும், அவருக்காக இந்த பாடி பட்டர் கண்டிஷனர்ஸ் எப்படி பண்ணணும், அது எல்லாமே கற்று I finally made for them. And அதோட ரிசல்ட் பார்த்தா I was so happy. இப்போ என் 2 குழந்தை என் பாடி பட்டர் பைத்தியம். ஓ எஸ். அண்ட் அதுக்கப்புறம் சோப்ஸ், அம்மா சோப் பண்ணாங்க, எனக்கு இது ஷேப் வேணும், எனக்கு அது ஷேப் வேணும், கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய சோப்ஸ், கிட்ஸ் சோப்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும், வெரி ரியலிஸ்டிக்கா டாய்ஸ் மாதிரியே இருக்கும். அதே லவ் இல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், ஃபேசினேட்டிங்கா இருக்கும் பார்க்கும்போது. சிங்கம் இருக்கும், ஹிப்போபோட்டமஸ் இருக்கும், டைனோசர்ஸ், கார்ஸ். ஸோ ஒரு பையன் சொல்ல எனக்கு இந்த கார் வேணும், ஓகே ஐஸ்கிரீம் அந்த ஷேப்ஸ் எல்லாமே. ஸோ ஐ ப்ரிப்பேர் எவ்ரிதிங். உங்களோட குழந்தைகளுக்காக, என் குழந்தைக்காக ஆரம்பிச்சுட்டு, ஏமா எனக்காக டெய்லி நீ ப்ரௌனி கேக் ஏதாவது செஞ்சு எனக்கு தரேன்னா, எனக்கு இப்போ ஜிம் போக முடியாது, வேற ஏதாவது நினைக்கோங்க, வேற ஏதாவது திங்க் அபவுட் சம் அதர் ஐடியா. இல்லை எனக்கு இதுதான் ரொம்ப இஷ்டம். அப்புறம் என் குழந்தை தான் அப்படி இன்ஸ்பயர் பண்ணி அவருக்காக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இது இலா இஸ் மை மதர்ஸ் நேம். இலா என் பிராண்டோட நேம் வந்து இலா ஆர்டிசனல் ஸ்கின் கேர். ஸோ இலா சன்ஸ்கிரிட்ல இதுக்கு அர்த்தம் ஒரு நரிஷிங் மதர் அர்த், அதுதான் சன்ஸ்கிரிட்ல மீனிங். ஸோ ஐ செட் தட்ஸ் பர்ஃபெக்ட் ஃபார் மை பிராண்ட் அண்ட் இட்ஸ் மை மதர்ஸ் நேம். அண்ட் என் அம்மாவுக்கு காமிச்சாச்சு. தட் டைம் ஷி ஹெட் கண்ணீர் இருக்கு அவங்க கண்ணில். ஷீஸ் லைக் வாட் யூ நேம்ட் ஆஃப்டர் மீ? ஐ செட் எஸ் மாம், தட்ஸ் மை, அது என்னோட பிக்கெஸ்ட் டெடிகேஷன் ஃபார் மை மதர். அப்படி. கிரேட் சார். இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய மேம் சொன்ன மாதிரி வந்து ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ்ல இருந்து லோக்கல்ல இருந்து எக்கச்சக்கமா கிடைக்குது. கன்சியூமர்ஸும் அந்த அளவுக்கு இருக்காங்க, எல்லாருமே லைக் எவ்ரிபடி யூஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அப்படி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது வந்து இல்ல எப்படி இங்க இந்த மாதிரி பிராண்ட்ஸ்ல இருந்து எப்படி டிஃபர் ஆகுது? சிம்பிள் லாஜிக் சொல்லட்டுமா? 80s 70s 60sல ஆர் ஈவன் யூ ஆஸ்க் யுவர் மதர், அவங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு
ஒரு ஃபேர்னஸ் கிரீமை போட்டது கிடையாது. Correct. அவங்க பேசிக்கா என்ன பண்ணுவாங்களா, நல்ல மஞ்சள் மஞ்சள் கரெக்ட். எடுத்து இப்படி வச்சுப்பாங்க. ஸோ இட் இஸ் அன் ஆன்டிபயோட்டிக், ஆன்டி Antibacterial. பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல். ஸோ இதுல ஏதாவது ஃபங்கஸ் இருந்தாலும் பாக்டீரியா இருந்தாலும் ஏதாவது ஆக்னி எது இருந்தாலும் அது கிளீன் ஆகுதா? இப்போ யாரு பண்றாங்க? ஸோ இவ்வளோ சிம்பிள் ரெமெடி இருக்கும்போது நீங்க எதுக்கு அவ்வளோ எக்ஸ்பென்சிவா யூஸ் பண்றதுக்கு தேவையே கிடையாது. ஸோ நாங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணி இது ஆக்சுவலி சொல்ல போனா இவங்களுக்கு நிறைய பர்டன். நீங்க நம்பலைனாலும் இது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் she has no free time at all. ஆமா. ஏன்னா முன்னாடி ஒரு ஷூட்டுக்கு போனோமா வந்தோமா ஃப்ரீயா இருந்துச்சு, நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்குறதுக்கு டைமே கிடையாது. ஏன்னா எல்லாமே பை ஹேண்ட் பண்ணணும். ஹேண்ட் கிராஃப்டட் இல்லையா? ஆமா. And அது எல்லாமே நான் தான் பண்றேன். நீங்க கேக்குறீங்க அதுக்கு என்ன வித்தியாசமான I do எல்லாமே everything. by hand நீங்க இன்ஸ்டாகிராம்ல என் வீடியோஸ் பாருங்க, எல்லாமே நான் தான் பண்றேன். சீரம்ல இருந்து பாடி பட்டர்ஸ்ல இருந்து சோப்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்க பண்ணணும். ஏன்னா இது இப்படி பண்ணிட்டு இருக்கிறவங்க யார் இருந்தாலும் சப்போஸ் இவங்க பண்ற மாதிரி நிறைய பேர் பண்றாங்கன்னா அவங்கள இப்படிதான் பிசிக்கல் ஸ்ட்ரெயின் கண்டிப்பா இருக்கும். இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி ஒரு ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி ப்ராடக்ட்ஸ் குழந்தைக்காக பண்ணியாச்சு, பட் மார்க்கெட் அடுத்த விஷயம் எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்றாங்க. அப்போ மற்றவங்களுக்கு கொண்டு போறதுக்கு எப்படின்னு தெரியாம இருக்குது. அப்போ we stand out as a zero. It's a platform we built for all Indian product manufacturers. So கரெக்டா நாங்க ஃபினிஷ் பண்ணிருக்கோம். நாங்க இந்த தாட் எங்களுக்கு கிடையாது. ஆக்சுவலி 2 வருஷம் இந்த ஜீரோ இஸ் இன் பைப்லைன். அந்த டைம்ல நான் இது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ சார் செட் நீங்க தான் முதல்ல மேனுஃபேக்சர் ஆகி நீங்க தான் நம்ம கம்பெனிக்கு. ஸோ ஐ எம் ஆல்சோ கோ ஃபவுண்டர். ஓகே. பட் ஐ எம் அ ஃபவுண்டர் ஆஃப் இலார்டிஸ். ஆனா எங்களுக்கு எல்லாம் ஒர்க் வாங்குவாங்க. எங்களுக்கு எந்த ஃபவுண்டர் கோ ஃபவுண்டர் டேக் கொடுக்கல. இது நாங்க எல்லாம் சிந்திச்சு மண்டே பிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்வோம். நாங்க கோ ஃபவுண்டர்ன்றோம். இல்ல நான் தான் ஃபவுண்டர். But I'm a co-founder of Zero. இல்லால நமக்கு கிரெடிட் கிடையாது. கிடைக்கவே இல்ல. My money, his money is also mine. எவ்வளவு வேலை செஞ்சாலும் ஒரு டாஸ்க் 2-3 டைம் கேட்டேன். இவ்வளவு வேலை வாங்குறீங்க, இவ்வளவு வேலை செய்யற, co-founder கொடுங்க. இல்ல நான் தான் ஃபவுண்டர். நோ co-founderே கிடையாது. ஆமா. இலாம் தான் எந்த பட் ஜீரோல நாங்க co-founder மேடம். So அது அப்படி I became so this platform is helping manufacturers க்கு help பண்ணும். Indian manufacturers. நீங்க கொரியால போய் இல்லனா சைனால போய் ஏதாவது பொருள் வாங்கி பிளாட்ஃபார்ம்ல செல் பண்ண முடியாது. Actually it's a very very patriotic feeling இல்ல. I mean யாரோ ரொம்ப patriotic இருக்கும் அவர்தான் கண்டிப்பா இந்த பிளாட்ஃபார்ம். Made in India, made for the world. நான் ஒரு டாக் லைனுக்காக பாக்குறேன். அந்த டாக் லைனுக்கு மூணாவது லைன் செட் ஆகாம ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க. எந்த நாடா இருந்தாலும் இந்த மூணுல பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஜெய் ஜவான். ஓகே, வித்வுட் திஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் திஸ் பீப்புள் soldiers நம்மளோட நாடு சேஃப் கிடையாது. ஜெய் கிசான். ஜெய் கிசான், ஃபார்மர்ஸ். கரெக்ட். நெக்ஸ்ட் யார் சொல்லுங்க? சொல்லுங்க நீங்க. நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரர்ஸ். ஜெய் ஜவான், ஜெய் கிசான், ஜெய் முதலாளியா எப்படி சொல்லணும்னு தெரியல அது. ஓகேவா? இவங்க இல்லைன்னா there will be no employment, there will be no growth in fund or resource or development economy. அப்போ எக்கானமியே இல்லைன்னா எப்படி நடக்கும்? ஸோ என்னோட கோல் ஆனஸ்ட் ஓப்பனா என்னன்னா, I want these people who are genuinely making Indian products proud or quality products should be protected. அவங்களுக்கு இருக்கிற மார்க்கெட் பிளேசஸ்ல போய் செல் பண்ணும்போது அதோட இதுல கம்பீட்டே பண்ண முடியாது. மோரோவர் அங்க இருக்கிற ஓவர் பாப்புலேட்டட்ல எல்லாருமே 75 rupees-ஓ 60 rupees-ஓ வாங்குவாங்க தவிர 100 rupees வாங்க மாட்டாங்க. இப்போ எனக்கு எவ்வளோ சுச்சுவேஷன்ஸ் நான் ஃபேஸ் பண்றேன் அப்படின்னா, ஒரு மிஷின் ஜஸ்ட் சிம்பிள் ஒரு லேபிள் பிரிண்டிங் மிஷின் இந்தியன் மேட் இஸ் 20,000, சைனீஸ் மேட் இஸ் 6,500, 7,000 rupees. 7,000 rupees-க்கு சைனால இருந்து இங்க செல் பண்றான் அப்படின்னா அவன் எவ்வளவு பிரைஸ்க்கு ரெடி பண்ணிருக்கான், சப்ளை செயின்ல எவ்வளவு கொடுத்துருப்பான், இங்க டிஸ்ட்ரிபியூஷன் செயினுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும். அண்ட் லுக் அட் த டிஃபரன்ஸ். 6,500 இங்க 21,000, 29. பட் இப்போ நான் சொன்ன இந்த மார்க்கெட் பிளேஸ் கம்பேர் இது இப்போ யார் எது வாங்குவாங்க? 6,500 தான் போவாங்க கண்டிப்பா. அப்போ என்ன நடக்குதுன்னா, more people buying 6,000 of Chinese product and this manufacturer என்ன நினைப்பாங்க, ஒரு நாளைக்கு வேண்டாம்னு விட்டுருவாங்க. இந்த பிரைஸ் ஏறதுக்கு இவ்வளவு பிரைஸ் ஆகிறதுக்கு ரீசன் கூட நம்ம தான். ஏன்னா இப்போ 100 units தயாரிக்கிறாரு, எதுவுமே சேல் ஆகாம இருக்கிறதுனால காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. சேல் ஆயிட்டே இருந்துச்சுன்னா
he will also decrease the price. நம்பர்ஸ் அதிகமா இருந்தா அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் யூசுவலா வந்து அந்த காஸ்ட் கம்மியாகும். ஆனா நம்ம நாட்டுல இதை பத்தி யாரும் நினைக்கவே மாட்டேன். என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா இதை பத்தி சொன்னாங்க. சொல்லுங்க ஜி, நீங்க. இல்ல, எல்லாருக்குமே என்ன வேணும்? நான் நல்லா இருக்கணும், எனக்கு வீடு வேணும், கார் வேணும். சரிப்பா, உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு. எங்க இருக்க போற? வேர் டு யூ லிவ்? எங்க இருக்க போற? இந்தியாவில தானே இருக்க போற. அப்போ இந்தியா வந்து நீ நல்லா இருக்க, உனக்கு சூப்பர் வீடு இருக்கு, 10 கோடியில கார் இருக்கு, 100 கோடி பேங்க்ல கூட இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ வெளியில வர்ற நாடு நல்லா இல்லை, அமைதியா இல்லை, நாடுக்கு வந்து பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கு, ரோடு சரியில்லை. அப்ப நீ என்ன பண்ணுவ? அப்ப நீ கார்ல வந்து 150ல போக முடியுமா? போக முடியாது. ஃபிளைட்ல போனா பாம் பிளாஸ்ட் ஆயிடுமான்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், இது மாறணும் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி எப்படி நம்ம இருந்தோமோ, சதேசி மூவ்மெண்ட், நம்ம ப்ராடக்ட்கள் நம்ம யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி நம்ம மாறணும். ஃபர்ஸ்ட் எல்லாருமே நம்மளது யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ ஒரு எக்கானமி சிஸ்டம் பாருங்க, இந்த வார் போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும், கரெக்டா? இந்த கண்ட்ரிக்கு நான் ஜெய் ஜவான் ஜெய் கிசான், நெக்ஸ்ட் என்ன சொன்னா, மேனுஃபேக்சர். ஒன்னு நீங்க இந்த பேட்டர்ன் மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. we are the highest consumers in the world of Chinese products or US products. இங்க உட்காந்து பார்த்தா எல்லாமே நம்ம போனு, நம்ம மொபைல், லைக் கார்ஸ், எது எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே. பட் all CEOs are Indians. So we are the highest consumers. I'm not against. We know it's but not. I'm very choosy. I prefer Indian. We spend minimal, like ஒரு வேலை ஆப்ஷன் இல்லனா, வேற வழி இல்லனா you will get it. இல்லனா every maybe இது எல்லாத்துல இருந்து வந்தது கூட இது. இப்போ ஒரு கார் வாங்கியாச்சு, அது கூட இந்தியன் கார், மஹிந்திரா. நம்மளோட சோந்து சிட்டிசன்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். பிகாஸ் அவங்க வளர்ச்சியில நம்ம எல்லாருக்கும் முன்னேற்றம் இருக்கு. அது நம்ம சிட்டிசன்ஸ்க்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்தியா, இந்தியா இஸ் கன்சியூமிங் மோட். நீங்க எது ஆனாலும் தயாரிக்கலாம், நல்ல ப்ராடக்ட் தயாரிங்க, நல்ல யோசனை சிந்திங்க, ஒரு சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளம், find a solution for problem and our people will take. ஆமா, they will just switch you off. அவ்வளவுதான். இப்போ ஒரு 1000 rupees நீங்க விக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பெருசா வந்து 10,000 பேர் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 100 people வாங்கினாலே உங்களுக்கு 1 lakh வந்துடும். போதுமே. நான் சொல்றது 1 lakhல 60,000 செலவானாலும் 40,000 இருக்கும். நான் சொல்றது மந்த்துக்கு 100. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 100 வந்தா become something which you are good at it. இப்போ பிசினஸ்ல ஒரு பக்கம் இருந்தா கூட ஆக்டிங்க்குன்னு ஒரு ஸ்கூல், சோ இந்த ஐடியா எப்படி வந்தது? அது actually his baby, he loves. Actually இது இந்த premises சூப்பரா இருக்கும், காமா இருக்கும். இந்த பிளேஸ் வந்து நாங்க எப்பயாவது ஃப்ரீ ரிஹர்சல்ஸ், பிராக்டிஸ் ஏதாவது பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்க ஃபீல் குட் என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் அங்க இருக்கு வல்சர்வாக்கத்துல. ஸோ வி ஃபெல்ட் லைக் நாங்க மூவிஸ் பண்ணும்போது ரிஹர்சல் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு மூவி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இவங்களை வச்சு ஒரு மூவி பண்ணியாச்சு. இன்னொரு மூவி பண்ணும்போது நிறைய ஆக்டர்ஸ் தேவைப்படுது. ஆனா யாருமே லைக் அந்த இவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குன்றாங்க, எல்லாமே இருக்குது. நியூ கமர்ஸ்க்கு அவ்வளோ ஈஸியா சான்ஸ் கூட யாரும் தர மாட்டேன். ஃப்ரெஷர்ஸ்க்கு கொடுக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் we are very transparent. நீங்க நல்லா இருக்கீங்கன்னா we are most welcome. We are like that because அப்படி யாருமே இல்லாம இருந்துச்சு. சரி, ஓகே, நமக்கு இங்க ஒரு கிளாஸ் ரெடி பண்ணலாம். ஏன்னா ட்ரெயினர்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆல் NSD ட்ரெயினர்ஸ், அப்புறம் மாஸ்டர்ஸ். ஸோ ஒரு கேம்பஸ் ரெடியா, இங்க கீழே யூ ஹேவ் a preview theater, பக்கத்து ரூம் யூ ஹேவ் a green mat studio. இது வந்து கிளாஸ், இது ஃபுல்லா ஒரு செட்டப் இருக்கு, கிளாஸ் ரூம். அண்ட் ஈவன் இஃப் வி வாண்ட் வி கேன் செட் அப் தி டப்பிங், எடிட்டிங் மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ ஒரு குட்டி மீனோ ஸ்கூல் மாதிரி, ரொம்ப ராமநாயுடு லைக் அந்த மாதிரி பெரிய ஸ்கூல்ஸ் இல்லைன்னா பண்ணலாம் அப்படின்ட்டு. பர்பஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு வந்து எல்லாமே நான் வந்து பேஸ்லேருந்து பேசுவேன், எதுவுமே மேலேருந்தே பார்க்க மாட்டேன். when I came தமிழ்நாடு, எனக்கு தமிழே தெரியாது. 2013 Jan 7th வந்தேன். எனக்கு தமிழ் தெரியாது. பட் ஐ எம் இன் டெல்லி ஒர்க்கிங் இன் TCS. நான் ஒரு ஆக்டர் ஆகிறது தான் வந்தேன். Though I have a very strong connections in Hyderabad with all prominent personalities, I choose to come here because of one reason. இங்க தான் எந்த பாஷையிலேருந்து வந்தாலும், எங்கேருந்து வந்தாலும் ஒரு ஆக்டருக்கு ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஓகே, 2013ல வந்தேன். 2013ல எனக்கு சான்ஸும் கிடைச்சிச்சு. ஐ டிட் லைக் வில்லன் ஹீரோ பண்ணியிருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிஸ்டன்ஸே இல்லை. படம் ஓடுது ஓடலை
அது விட்டுருங்க, தெலுங்கு டாமினேட் ஆயிடுச்சு, ஹிந்தி. பட் அந்த என்ட்ரியே இல்லை. எங்க காட்டுங்க. Newcomer யாரு? எவ்வளவு லாஸ்ட் வருஷம் 15 ஆயிடுச்சு? இயர்ஸ்ல ஆஃப்டர் விஜய் சேதுபதி சார் பிரேக் பீஸா, சிவகார்த்திகேயன் and விஜய் சேதுபதி அவங்களுக்கு அப்புறமா அவருக்கு வந்து அப்புறம் யாரும் நீங்க வந்து ஷோமி ஒரு 10 ஆக்டர்ஸ். ஸோ எல்லாருமே இதே தான் பேசிட்டு இருக்காங்க. நான் ப்ரொடியூசர் கவுன்சில்ல மெம்பரா இருக்கேன். நாங்க மீட்டிங்ஸ் போகும்போது எல்லாருமே சினிமா தியேட்டர் மாறணும், டிக்கெட் மாறணும், நிறைய இப்படி. ஆனா ரூட் எங்க? அது கிடையாது. இப்போ ஆந்திரால பாருங்க, 50+ actors under 5 crore budget you can make movies with a 50% guarantee from the satellite, from the business theaters. இங்க எனக்கு ஒரு 10 பேர் சொல்லுங்க. 5-6 கோடி ரூபாயில எடுக்கிறதுக்கு ஒரு 5 பேர் சொல்லுங்க. யாருமே இல்லை. இங்க என்ன போயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரி, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில சேஞ்ச் வேணும். ஆனா கடைசியா 1000 crores அடிக்கணும், 1000. ஆனா கடைசியா ப்ரொடியூசர்ஸ்க்கு தனுஷ் அண்ட் விஜய் சேதுபதி தான் வேணும். தனுஷ், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், சிம்பு, அஜித் சார், விஜய் சார், சூர்யா சார், சில பேர் தான், விக்ரம் சார், கார்த்தி சார், விக்ரம். அப்புறம் நியூ கமர்ஸ் எப்படி வரும்? ஃப்ரெஷ் டேலண்ட் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? All these people have grown more than 15 years old. Yeah. இப்போ சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி ப்ரோ வந்தே 12 வருஷம் ஆயிடுச்சு. கரெக்டா? இப்போ எனக்கு அது கொஸ்டினா இருந்துச்சு. இப்போ யாரு இல்ல எங்க கவின் வந்தாரு வச்சுக்கலாம். அப்புறம் பிரதீப் ரங்கநாதன், அப்புறம் ஹரிஷ், அசோக் செல்வன், அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க படங்கள். இல்ல they are there from very long. அவங்களுக்கு டைரக்ஷன்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் except பிரதீப் ரங்கநாதன், Harish is there since very long. Okay. இவன் அசோக் ஆல்சோ அவரும் ஒரு 10 years மேல there from very long. all நான் சொல்றது எவ்ரி இயருக்கு ஒருத்தர் 2-3 பேராவது வந்தாங்களா? இப்ப டைரக்டர்ஸ் தான் ஹீரோஸா மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. That has become a trend. Actually அது வந்து இண்டஸ்ட்ரியில நிறைய வருஷத்துல இருக்கு. எஸ்ஜே சூர்யாஜி, அது வந்து அதான் சொல்றேனே, தமிழ்நாடு சினிமா ஹேஸ் a different capabilities that no other industry, எந்த இண்டஸ்ட்ரியிலும் இப்படி கிடையாது. நீங்க எழுதிக்கோங்க. தெலுங்குல வந்து வெங்கடேஷ் சார் அவ்வளோ படங்கள் நடிச்சாலும் ஐ எம் an actor, அவருக்கு ப்ரொடக்ஷன் இருக்கு, பட் he will not involve. அங்க ஒரு டைரக்டர் கூட ஹீரோ ஆகல. எங்க ஹீரோ டைரக்டர் ஆகலாம், அங்க ரெண்டு ஹீரோ ஆகலாம், நிறைய கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். அங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு மல்டி வெர்சல் பர்சனாலிட்டிஸ் ஒரு மல்டி டேலண்டட் இன் ஃபுல் பவர்ல இருக்கும். அங்க எப்படின்னா தெலுங்குல நான் ஆக்டர் தான், டைரக்டர் தான். they will not go, so will not go into this. But what we are trying to why நான் இந்த ஸ்கூல் அப்படின்றதுக்கு ரீசன் என்னன்னா, தமிழ்நாடு ஒரு என்ட்ரி பாயிண்டா இருந்தது, அது க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ யாரோ ஒருத்தர் ஓபன் பண்ணணும் இல்லையா? இப்போ பிரதீப் ரங்கநாதன்ன்றவருக்கு ஏஜிஎஸ் நிறுவனம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்பி இல்ல வேல்ஸ் ஐஸ்வர்யா கணேசன் சார், ஐ ரியலி அப்ரிஷியேட் ஐஸ்வர்யா கணேசன் சார், ஆனஸ்டா சொல்றேன், அவரோட கட்ஸ்க்கு அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வேணும், இண்டஸ்ட்ரிக்கு ப்ரொடியூசர்ஸ் வேணும். இப்போ ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறாங்க, இல்ல போல்ட் ப்ரொடியூசர்ஸ் வேணும், போல்ட் ப்ரொடியூசர்ஸ் people who are கொஞ்சம் அந்த எக்ஸ்பெரிமென்ட்க்கு கொஞ்சம் ரெடி இருக்கணும். ஆனா பட் இங்க பிரதீப் ரங்கநாதன் இஸ் ரெடி, ஐஸ்வர்யா கணேசன் சார் ஐடென்டிஃபைட் டு சக்சஸ். பட் இங்க நெக்ஸ்ட் எல்லாம் யார் நிறைய பேர் சுத்துறாங்க. இப்போ நான் 4 ஆடிஷன் வச்சிங்கன்னா யூ வில் see 500 people, பட் ஸ்கில் எவ்வளவு பேருக்கு இருக்கு அது மேட்டர். ஸோ அதுக்கு we felt like education is needed must. ஆக்டிங்காக. ஆமா. ஸோ இதோட ரூட்டே வந்து எல்லாருமே வந்து மேல இருக்கிறவங்க, கமல் சார் படம் ரிலீஸ் ஆனா அவர் மேலதான் ப்ரெஷர் இருக்கும், 1000 crores அடிப்பாரா? ரஜினி சார் படம் இல்ல, யங்ஸ்டர்ஸ் வேணும், டக்குன்னு வந்தா யங்ஸ்டர்ஸ் கூட அடிக்கலாம். இப்ப ஹிந்தில என்ன நடந்துச்சு பாருங்க, இல்ல இவ்வளவு வருஷங்களா இருந்த யாருமே அடிக்காது, ஒரு துரந்தர் வந்து அடிச்சாச்சா? அந்த டைரக்டர் எவ்வளவு ஓல்டு? யங் ஃபெலோ தான், யங். So what I am trying to create in Feel Good School of Acting is, my goal is to create 10 powerful actors with versatile capabilities. அதுக்காக தான் இந்த ஒரு ஒர்க் ஷாப் நாங்க இப்போ ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ண போறேன். ஃபீஸ் பிரச்சனை இருக்குது, எங்களால ஃபீஸ் பே பண்ண முடியல, ஆனா கத்துக்கணும்னு இருக்கு, ஆர்வம் இருக்குன்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வித் கம்ப்ளீட் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்ல we will train them with pure dedication. இது அது சொல்றதுக்குன்னு கிடையாது, ஆனஸ்டியா ஃபுல் அண்ட் ஃபுல்லா நாங்க கரிக்குலம் ரெடி பண்ணி இவங்க ஒரு எக்ஸாம்பிளா வெளியில கொண்டு போறோம், பிளே பண்ண வைப்போம். ஸோ எனக்கு டெடிகேட்டட் ஆக்டர்ஸ் வேணும். இது நான் ஒரு ஆக்டரா இதெல்லாம் விட்டு இவ்வளவு செய்யறதுக்கு ரீசன் வந்து யாரோ ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணணும்.
எல்லாருமே மரம் வெட்டுட்டே இருந்துச்சுன்னா பத்தாது, ஒருத்தர் யாரோ நட்டு வைக்கணும். ஆமா. யாரோ ஒருத்தர் போடணும். இல்லைன்னா நம்ம குழந்தை என்ன ஃப்ரூட் சாப்பிட்டு So we wanted to see in future next 3 years that 10-15 actors coming up from Feel Good School of Acting and doing multiple movies. It's a huge industry. ஒரு சினிமா நடந்ததுன்னு வச்சுக்கோங்க ஷூட், 300 families will survive. Correct. So அது இப்போ பாருங்க தனுஷ் சார் பிஸி. சொன்ன ஹீரோஸ் யாருக்குமே டேட்ஸே கிடையாது. மணிகண்டன் இருக்காரு, எல்லாருமே நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ். No. So I wanted to create more of 5 Manikandans, 5 Kavins. நான் ஒருத்தர் அடுத்த ஒன்று வரணும் எல்லாம் செட் பண்ணி. So we wanted to have this. அதுதான் ஒரு கோல். நீங்க மேம் நீங்க இப்ப இங்க ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணி இன்டராக்ட் பண்றது உண்டு? ஆமா நிறைய அவங்களுக்கு நீங்க ஒரு பீயிங் உங்களுக்கு ஒரு சீனியர் ஆக்டர் அப்படின்றனால இண்டஸ்ட்ரியில அஃப்கோர்ஸ் மல்டி லாங்குவேஜ் நீங்க நடிச்சிருக்கீங்க, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் பெரிய டைரக்டர்ஸோட பண்ணிருக்கீங்க. ஸோ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓவர் இந்த 15-20 இயர்ஸ்ல நீங்க டிராவல் பண்ணி வந்ததுல வாட் வில் பி தி ஃபர்ஸ்ட் அட்வைஸ் ஆர் அவங்களுக்கு நீங்க முக்கியமா கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும்? நான் ஒரே மேடம்க்கு ஒரு ரோல் கொடுத்தாச்சு இதுல. ஏன்னா இவங்க ரொம்ப டிசிப்ளின், ரொம்ப ஸ்ட்ரிக்ட், பங்க்சுவல் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இவங்களுக்கு நான் சொன்னது வந்து இந்த கோர்ஸ் படிக்கும்போது 2 டேஸ்க்கு மட்டும் நீங்க வந்துட்டு ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஆக்டர் ஆகணும் அப்படின்னா எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்றது மட்டும் சொல்லியிருக்கேன். அதை க்ரூமிங் நான் என்ன பி வெரி டிசிப்ளின் அண்ட் ப்ரொடியூசரோட காசு வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது நான் எப்படி சொல்றேன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு தான் அந்த வழி தெரியும். ஒரு ஆக்டர் ஆன் டைம் ஸ்கெட்யூல்ல வராது, டிசிப்ளின் இருக்காது, அண்ட் வேணும்னா சும்மா டார்ச்சர் பண்ணணும். ட்ரை அண்ட் அக்கோமோடேட் ஆஸ் மச் as யூ கேன். அந்த மாதிரி இருக்கணும்னா யூ கோ அ லாங் வே. அப்புறம் உங்களுக்கு நான் கூட அந்த மாதிரி கொஞ்சம் தப்பு பண்ணியாச்சு பாஸ்ட்ல. ஒரு டைம்ல ஐ ஹேட் ஹெட் வெயிட் ஃபார் ஷார்ட் டைம் அண்ட் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். மை மதர் அண்ட் எவ்ரிபடி காட் மீ ஆன்லைன். ஸோ பட் அது அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு கட்ஸ் வேணும்ல. இப்போ நீங்க இப்போ சொல்றீங்களா நான் அப்படி இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. பட் ஃபார் வெரி ஷார்ட் டைம், ஓகே 1.5-2 years. அந்த டைம்ல என் அம்மா எல்லாமே தே ஜஸ்ட் காட் மீ பேக் ஆன்லைன். அப்புறம் எல்லாமே சொன்னாங்க எந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கணும்னா உங்களுக்கு வாழ்க்கையில லாங் டேர்ம் ஒன்றுமே இருக்காது. ஸோ திங்க் யுவர் இன்டெலிஜென்ட், திங்க் அண்ட் தென் யூ டிசைட் எப்படி இருக்கணும் உங்க பிஹேவியர். இல்லைன்னா வெளியே எல்லாமே பார்த்து ஒரு ஆக்டர் கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிக்கணும், இப்படிதான் பேசணும், எல்லாருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வச்சுக்கணும், அந்த மாதிரி எல்லாமே பண்ணியாச்சு ஒரு டைம்ல. ஆனா அதுக்கப்புறம் ஐ அண்டர்ஸ்டுட் ஓகே திஸ் இஸ் நாட் த கரெக்ட் வே. ஒரு நான் என்ன சொல்றேன்னா ஆல்வேஸ் பி வெரி வெல் ட்ரெஸ்ட். நீங்க எங்கேயும் போவீங்க யூ ஷுட் ஸ்மெல் நைஸ், பி ப்ரெசன்டபிள். அப்புறம் தான் ஒரு ஏன்னா ஸ்டார் மீன்ஸ் வாட் இஸ் ஸ்டார் யூனோ. அவங்க உங்களுக்கு ஒரு செடி ஏன் சொல்லல, ஏன் ஸ்டார் சொல்லல? ஸ்டார் மீன்ஸ் யூஆர் ரைட் தேர். உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி பார்ப்போம் எல்லாமே அப்பா வாவ். ஸோ ஒரு ஸ்டார் மாதிரி ஆல்வேஸ் பி க்ளோயிங், ஆல்வேஸ் வந்து ஒரு ப்ரெசன்டபிளாக இருக்கணும். அப்புறம் தான் ஸ்டார் மாதிரி வேல்யூ வரும். ஸோ அது ஒரு இஃப் ஐ ஹாவ் டு டேக் கிளாஸ் நான் அந்த க்ரூமிங் கிளாஸ் அட்ரஸ் பண்ணுவீங்க இப்போ. ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க ஆக்ட் பண்ணிருக்கீங்க விஜய் சாரோட அழகிய தமிழ் மகன். ஐ திங்க் அதே இயர்ல போத் வித் அஜித் சார் அண்ட் விஜய் சாரோட பில்லாவும் ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஏன்னா வருஷத்துல தொடக்கத்துல அழகிய தமிழ் வந்தது டிசம்பர் 14th ஐ ரிமெம்பர். பில்லா ரிலீஸ் ஆச்சு ஒரே வருஷம் ரெண்டுமே வந்து. எப்படி உங்களுக்கு லைக் நீங்கன்னா அந்த டைம் ஒரு பிஸியஸ்ட் ஆக்டர் நீங்க, கண்டினியூஸா உங்களோட படங்கள் வந்துட்டே இருந்தது. The year 2004 I am looking forward to see that. ஏன்னா நான் பார்க்கலையே. ஆமா எனக்கு நல்லா ஏன்னா எங்கல நான் அந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனதுல இருந்து அந்த 2004ல இருந்து ஆமா கண்டினியூஸா இவங்களோட படங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. 2016 வரைக்கும் கண்டினியூஸ். ஆமா ஒர்க்கிங் வித் விஜய் சார் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த அழகிய தமிழ் மகன்? ரொம்ப he is a nice person. ஆனா அவங்க டயட் பத்தி வெரி ஸ்ட்ரிக்ட். வெரி அவருக்கு என்ன சாப்பிடணும் அதுதான் சாப்பிட்டு வேற ஒண்ணுமே ஒரு எக்ஸ்ட்ரா பைட் கூட எடுக்க மாட்டேன். he is punctual, very disciplined. So we enjoyed. நான் மெயினா ஏன் கேட்டேன்னா இப்போ ஆரம்பத்துல சொன்னாரு நீங்க ரொம்ப நீங்களே சொன்னீங்க நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட் இவர் எக்ஸ்ட்ரோவர்ட்னு. விஜய் சார் அப்படிதான். சோ நீங்க ரெண்டு பேரும் இன்ட்ரோவர்ட்டா இருக்க ரெண்டு பேரும் செட்டுக்குள்ள. ஏன்னா நீங்க ஆன் ஸ்கிரீன் நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க. நாங்க ஆமா that's what on screen when we are dancing together. Besides that we had no conversation. Introvert ரெண்டு பேருமே. The room ரொம்ப குவைட்டா இருக்கும். During the ஒரு short timeல he liked one expression. அந்த டைம்ல இது இன்னொரு ஷார்ட் ஆங்கிள்ல நீங்க மறுபடி பண்ணீங்க சரியா அவ்வளவுதான். That's it. அது எல்லாமே வேற நோ கன்வர்சேஷன்ஸ். அப்ப இப்ப சிஎம் ஆயிருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் டைம் கண்டெஸ்ட் பண்ணி சிஎம் ஆயிருக்காரு. ஸோ ஐ திங்க் லாட்ஸ் ஆஃப் அவங்க நிறைய ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஆனால் இதை இன்னொரு 4-5 வருஷம் நம்ம பார்க்கணும் எப்படி வரும். இதற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
நீங்க ஆக்டர் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆரம்பத்துல சொன்னதுதான் ரொம்ப பாப்புலரான ஒரு பெயர் நீங்க. பட் அதர் சைடு பார்த்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஃபிலிம்ஸ் பத்தி ரொம்ப கம்மி. ஐ திங்க் வீடியோ எடுத்தா ஒரு 10 minutes கூட பேசிக்க மாட்டோம் ஃபிலிம் பத்தி நினைக்கிறேன். ஆமா ஆமா அதனுடைய ஐடியாலஜிஸ் நிறைய விஷயங்கள் நீங்க பண்றீங்க. 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.